வெல்கம் வியூவர்ஸ். இது ஜனவரி 8, 2024 கோவா, இந்தியா. கோவால இருக்க ஒரு ஹோட்டல்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் கால்ல மேனேஜர், சார் எங்க ஹோட்டலுக்கு நேற்று நைட்டு ஒரு பெண் செக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறமா ஹவுஸ் கீப்பிங் அந்த ரூமை கிளீன் பண்றப்போ ஒரு பிளட் டவல் ஒன்று கிடைச்சதாகவும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா அந்த மேனேஜர் சொன்ன ஒரு வார்த்தை போலீஸை அதிர்ச்சியில ஒரே வச்சிருக்கு. அப்படி அந்த மேனேஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் அந்த பெண் எங்களோட ஹோட்டலுக்கு வர சொல்ல ஒரு 4 வயது குழந்தையோட வந்திருக்காங்க. பட் ஆனா அவங்க திரும்பி போகிறப்போ தனியா மட்டும் தான் போயிருக்காங்க. அவங்க கூட ஒரு வெயிட்டான பேக்கும் கொண்டு போயிருந்த நாங்க பார்த்திருக்கோம். அப்படி அந்த பெண் கூட வந்தது, அந்த பேக்ல கொண்டு போனது வேற யாரும் இல்ல, அந்த பெண்ணோட 4 வயதான அந்த பெண்ணோட பையன்தான். ரீசெண்டா இந்த பெண் தன்னோட 4 வயது குழந்தைய கொலை பண்ண இந்த கேஸ் சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டு இந்தியாவையே அதிர்ச்சியில உள்ளாக்கியது. இந்த பெண் ஏன் தன்னோட 4 வயசு குழந்தைய கொலை பண்ணணும், போலீஸ் இந்த பெண்ணை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இப்படிப்பட்ட ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப் அனலைஸ் பண்ண போறோம். இது உங்கள் சிவா ஃபர்ம்வேர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 39 வயதான சுச்சனா சேத் அப்படின்ற ஒரு பெண்மணி 10 வருடத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பெங்களூருக்கு வந்திருக்காங்க. இவங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில டேட்டா சயின்ஸ், கல்கத்தா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி பிசிக்ஸ், ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ், பிளாஸ்மா பிசிக்ஸ், இது மட்டும் இல்லாம ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்லயும் படிச்சுட்டு 2020ல பெங்களூர்ல ஒரு ஏஐ கம்பெனியை லான்ச் பண்றாங்க. அந்த கம்பெனிக்கு இவங்க தான் சிஇஓ. இது மட்டும் இல்லாம 2021ல பிரில்லியன்ட் உமன் இன் ஏஐ எத்திக்ஸ்ல 100 பேர்ல ஒருத்தவங்களா இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. ஆனா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் லைஃப் படிச்ச இவங்களுக்கு அவங்களோட மேரேஜ் லைஃப் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அமையல. இவங்க 2010ல கேரளாவை சேர்ந்த வெங்கட் ராமன் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2019ல இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட லைஃப் சின்ன சின்ன சண்டை எல்லாமே பெரிய சண்டையா மாறி 2022ல 2 பேருமே டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில தான் இந்த வருடம் ஜனவரி 6ஆம் தேதி தன்னோட பையனோட கோவா கிளம்பியிருக்காங்க. அவங்க தங்கியிருக்க ஹோட்டல்ல இருந்து, அதாவது ஜனவரி 7ஆம் தேதி நைட் 11 மணி அளவுல ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி பெங்களூருக்கு போறதுக்காக ஒரு கார் ஒன்று புக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹோட்டல் மேனேஜர், நீங்க கார்ல போறத காட்டிலும் பிளைட்ல போறது நேரத்தையும் மிச்சப்படுத்தும், அது மட்டும் இல்லாம செலவும் கம்மியாகுமே அப்படின்னு ஹோட்டல் மேனேஜர் சுஜாதா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு சுஜானா, இல்ல எவ்வளவு செலவானும் பரவாயில்ல, நான் கார்லயே போய்க்கிறேன் அப்படின்னு ஹோட்டல் மேனேஜர் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா ஹோட்டல் மூலமா ஒரு கார் புக் பண்ணப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த ஹோட்டல்ல இருக்க ஸ்டாஃப், ஏன் இவங்க கோவா டு பெங்களூர் வெறும் 600 கிலோமீட்டர் தானே, இதுக்காக எதுக்கு அவங்க 30,000 ரூபாய் செலவு பண்ணி கார்ல போறாங்க, 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து பிளைட்லயே போயிருக்கலாமே அப்படின்னு குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க செக் அவுட் பண்றாங்க. மேனேஜர், உங்க பையன் எங்க அப்படின்னு சுஜானா கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு சுஜானாவோ, பக்கத்துல இருக்க என் ஃப்ரெண்டு வீட்டுல அவனை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹோட்டலோட ஸ்டாஃபோ, இவங்க இப்பதானே செக் அவுட் பண்றாங்க, அதுக்குள்ள எப்போ வெளியே போயிட்டு வந்தாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சரியா 12:30 மணி அளவுல அவங்க புக் பண்ண கார் வந்திருக்கு. டிரைவர் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து கார் டிக்கில வைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு பேக் மட்டும் ரொம்ப வெயிட்டா இருக்கிறத அவர் நோட் பண்ணிட்டு சுஜானா கிட்ட, என்ன மேடம் இந்த பேக் மட்டும் ரொம்ப வெயிட்டா இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சுஜானாவோ, இது எல்லாமே நான் யூஸ் பண்ற திங்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஹோட்டல் ஸ்டாஃபுக்கு சந்தேகத்தை வர வச்சிருக்கு. சுஜானா இப்போ செக் அவுட் பண்றாங்க. அன்னைக்கு காலையில ஹவுஸ் கீப்பிங் அவங்களோட ரூமை கிளீன் பண்றப்போ ஒரு பிளட் இருக்க டவல் ஒன்ன பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மேனேஜர் இத போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சரியா காலையில ஒரு 11 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்த போலீஸ் அந்த ஹோட்டல்ல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல சுஜானா வர சொல்ல இருந்த அந்த 4 வயது பையன் அவங்க செக் அவுட் பண்ணிட்டு போகிறப்போ இல்லன்றத நோட் பண்றாங்க. உடனடியா போலீஸ் ஹோட்டல் மேனேஜர் கிட்ட அந்த கார் டிரைவரோட
நம்பர் கேக்குறாங்க. போலீஸ் இப்ப அந்த கார் டிரைவருக்கு கால் பண்ணி நாங்க போலீஸ் பேசுறோம், பதட்டப்படாம நாங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ போலீஸ் உங்க கார் இப்போ எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு டிரைவர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு டிரைவரோ கர்நாடகால இருக்க சித்ரதுர்கா பக்கத்துல கார் போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா போலீஸ் உங்க கார்ல வந்துட்டு இருக்க அந்த பெண் கிட்ட போன் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. டிரைவரோ அந்த போனை சுஜானா கிட்ட கொடுத்திருக்காரு. இப்போ போலீஸ் சுஜானா கிட்ட உங்க பையன் இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுஜானாவோ என் பையன் கோவால இருக்க என் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டோட அட்ரஸும் போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த அட்ரஸை வெரிஃபிகேஷன் பண்ண போலீஸ்க்கு அது ஒரு ஃபேக்கான அட்ரஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாத போலீஸ் கார் டிரைவருக்கு மறுபடியும் கால் பண்ணி உங்க காரை பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் போலீஸ் சொன்னதை கேட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த காரை கொண்டு போய் விட்டுருக்காரு. அந்த காரை செக் பண்ண போலீஸ் அந்த கார்ல இருக்க சுஜனாவோட அந்த பெரிய பேக்ல இருக்க விஷயத்தை பார்த்து உறைஞ்சு போறாங்க. எஸ், அந்த பேக்ல இருந்தது அந்த சுஜனாவோட 4 வயது பையனோட இறந்த உடல். உடனடியா சுஜானாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அந்த 4 வயது குழந்தையோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ போலீஸ் எதுக்காக உங்க 4 வயது பையனை கொலை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுஜானாவோ நாளா அவனை கொலை பண்ணல, அவன் தூங்கிட்டு இருக்கிறப்பவே இறந்துட்டான் அப்படின்னு ஒரு லாஜிக்கே இல்லாத ஆன்சரை பண்ணியிருக்காங்க. அவங்க போலீஸ் கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைப்புல இருந்தாங்க போல, லாஜிக்கே இல்லாத ஆன்சரை பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்சரை நார்மல் பீப்புள் கூட நம்ப மாட்டாங்க, போலீஸ் எப்படி நம்புவாங்க அப்படின்னு கூட அவங்க நினைச்சு கூட பார்க்கல. இப்போ சுஜானாவோட அந்த குழந்தையோட அட்டாப்சி ரிப்போர்ட் போலீஸ் கையில் கிடைச்சிருக்கு. அந்த அட்டாப்சில அந்த குழந்தையோட முகங்கள், செஸ் ரெண்டுமே வீங்கி நரம்புகள் புடைச்சி COD காஸ் ஆஃப் டெத் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூச்சு திணறலோ கழுத்தை இறுக்கி சாவடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருக்குனதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லாததுனால மேபி தலைக்கணியாலேயோ பெட்சிலையோ அந்த குழந்தையோட முகம் அமுக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு டாக்டர் உறுதியா சொல்றாங்க. அப்புறம் எப்படி அந்த ஹோட்டல்ல இருக்க டவல்ல ரத்தம் வந்து அப்படின்னு சுஜானா கிட்ட போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு சுஜானாவோ தான் உயிரை தானே எடுக்கலான்னு தன்னோட ரிஸ்ட்டை கட் பண்ணதாக, அதுக்கப்புறமா அப்படி பண்ண வேண்டான்னு மனசு மாறினதுனால அதை கைவிட்டதாகவும், அப்படி என் கையில இருந்து கீழே சொட்டின ரத்தத்தை அந்த டவல்ல தொடச்சதுன்னு தான் அந்த டவல்ல ரத்தம் வந்ததாகவும் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது அந்த இறந்த சின்ன பையனோட உடல் விரைப்புத்தன்மையை அடையல அப்படின்றத டாக்டர் நோட் பண்றாங்க. ஏன்னா ஒரு இறந்த உடல் 36 மணி நேரத்துக்கு அப்புறமா இறந்த நிலையை அடையவே அடையாது. ஸோ இந்த பையன் இறந்து 36 மணி நேரத்துக்கு மேல ஆகியிருக்கு அப்படின்னு டாக்டர் கணிச்சு, அதாவது ஜனவரி 7ஆம் தேதியே இந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு டாக்டர் அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறமா போலீஸ் சுஜானா தங்கியிருந்த ரூமை போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கறப்போ அங்க 2 காலியான காப் சிரப் பாட்டில் இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்னு சுஜானா வர சொல்ல கொண்டு வந்தது, இன்னொன்னு குழந்தைக்கு அதிகமாக இருமல் இருக்கிறதுனால வாட்டர் ஸ்டாப் கிட்ட சொல்லி அந்த காப் சிரப்பை வாங்கி வர சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த 2 பாட்டிலுமே காலியா இருக்கு அப்படின்னா சுஜானா தன்னோட பையனுக்கு ஓவர் டோஸ்ல இந்த மருந்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னும், இது குடிச்சதுக்கு அப்புறமா அந்த பையன் அன்கான்சியஸ் நிலைமைக்கு போன அப்புறமா சுஜானா தலைக்காணி இல்லைன்னா பெட்ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த பையனை அமுக்கி கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்படி தன்னோட குழந்தையவே கொல்ற அளவுக்கு என்ன காரணம் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆன அப்புறமா அந்த குழந்தைய யார் பாத்துக்கிறது அப்படின்னு இவங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சுஜானாவோட கணவர் வெங்கட்ராமன் தன்னோட குழந்தைய ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னும், மற்ற டேஸ்ல பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது அப்படின்னும் கோர்ட் டிசம்பர் 12ஆம் தேதி 2023ஆம் வருடம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. இது நடந்துதான் 3 வாரம் கழிச்சு சுஜானா தன்னோட குழந்தையோட கோவா போயிருக்காங்க. அன்று ஜனவரி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால சுஜானாவோட கணவர் தன்னோட குழந்தைக்கு வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு. அந்த நாள் அவர் இந்தியாவில் இல்லாததுனால வேலை விஷயமா இந்தோனேஷியால இருந்ததுனால தன்னோட குழந்தை கூட வீடியோ கால்ல பேசியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கு.
சரியா ஒரு வருடத்துக்கு முன்னாடி வெங்கட்ராமன் தன்னோட குழந்தையையும் என்னையும் கெட்ட வார்த்தைகள் பேசி அடிச்சதா சொல்லி அதுக்கான ப்ரூஃபையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதனால தங்களுக்கு மாதம் 2.5 லட்சம் ரூபாய் ஜீவானந்தம் வேணும் அப்படின்னு கோர்ட்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறமா தான் கோர்ட் இவங்க 2 பேருக்கும் பிரிஞ்சு வாழ அனுமதி வழங்கிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இவங்க வெயிட் பண்ணியிருந்தா டிவோர்ஸே கிடைச்சிருக்கும். கோர்ட் சொன்ன மாதிரி வெங்கட்ராமன் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தன்னோட குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னும் மற்ற நாளை பார்க்க கூடாது அப்படின்னும் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கப்போ தன்னோட குழந்தைய ஒரு நாள் பார்க்கறதுனால சுஜானாக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இதனால தன்னோட குழந்தையே கொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு பாசிபிளா படல. இல்ல இதையும் தாண்டி வேற ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு எனக்கும் தெரியல. என்னதான் கணவன் மனைவி நடுவுல சண்டை இருந்தாலும் கடைசியா பலியானது அந்த குழந்தை தான். இன்னும் இந்த கேஸ் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்த கேஸுக்கான எக்ஸாக்ட் ரீசன் இன்னும் தெரிய வரல. இந்த விஷயம் கேள்விப்பட்ட வெங்கட் இந்தோனேஷியால இருந்து இந்தியா வந்து தன்னோட குழந்தைக்கு இறுதி சடங்கு பண்ணியிருக்காரு. வெங்கட் இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்றப்போ எங்களுக்கு ரொம்ப வருடம் கழிச்சு தான் இந்த பையன் பிறந்திருக்கான். என்னதான் இருந்தாலும் சுஜானா இந்த குழந்தை மேல உயிரையே வச்சிருக்கா. ரொம்ப அன்பாவும் இருந்திருக்கா. நான் வீடியோ கால் பண்ண அப்புறம் தான் இந்த கொலை நடந்திருக்கு. இவ்வளவு அன்பா இருந்த சுஜானா தன்னோட குழந்தைய ஏன் கொல்லணும் அப்படின்றது இன்னும் மர்மமாவே இருக்கு. ஸோ எனிவே டியர் வியூவர்ஸ், இந்த கேஸை பத்தி உங்களோட கருத்து என்ன, இந்த கேஸுக்கான மர்மம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பெஸ்டான கமெண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வரப்போகுது. தேங்க்யூ, நன்றி, பாய்.